ஜூன் 22 தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஸ்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். தலைவருடைய பிறந்த நாளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறப்போகிறது, காட்சிகள் மாறப்போகிறது. இந்த பதிவு பிறந்த நாள் வாழ்த்து கிடையாது, தளபதி விஜய் அவர்களுடைய புகழ்பாட்டு கிடையாது. மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான அழுத்தமான உண்மைகள். ஒரு நியூட்ரல் பர்சனாக தான் இப்போ நான் பேச போகிறேன். எல்லா நடிகர்களையும் எனக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களுக்கும் நான் பழகிட்டு இருக்கேன். ஸோ எந்த அரசியல் கட்சி நல்லதை பண்ணாலும் எனக்கு மட்டுமே இல்லைங்க, எல்லா மக்களுக்குமே சந்தோஷம்தான். அந்த சமநிலையில் தான் இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜனநாயகம், டெமோக்ரஸின்னு என்னங்க, மக்களாட்சி, பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், இது எல்லாமே சேர்ந்திருக்கிற ஒரே நாயகன் தமிழ் சினிமாவில். நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க, ஆனால் ஸ்டார்ஸ்ன்னு சொன்னால் விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு நல்ல ஆக்டர் ஆகிறது எவ்வளோ கஷ்டமோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட கஷ்டம் ஒரு ஸ்டார் ஆகிறது. எல்லா வயதான எல்லா விதமான மக்கள்கிட்டையும் போய் கனெக்ட் ஆகணும். மற்ற ஸ்டார்ஸ்லாம் கூட பரவாயில்லைங்க, ஆனால் இவரோட ஆரம்பத்தில் நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, இப்படிலாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் மக்களோட நாயகனாக மாறினார்? கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி மேல வந்தவங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இல்லை, தளபதி விஜயை பிடிக்கிற கோடான கோடி மக்கள் மனசில் ஒரு நட்சத்திரமாக பதிஞ்சிருக்காரு. அப்போ கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை. எ சிம்பிள் காமன் மேன். பந்தா, திமிரு, தலைக்கணம் எதுவுமே கிடையாது. யூடியூப்லேயோ டிவிலையோ பார்க்குற விஷயங்களால் மட்டும் நான் இதை சொல்லலை. சினிமா துறையை சேர்ந்த சில ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் கூட நான் பழகியிருக்கேன். அவங்க தளபதி விஜய் பற்றி மனசார என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது. அப்புறம் டிவிக்கு நிர்வாகிகள், என்னுடைய நண்பர்கள் தளபதி விஜயை சங்கத்தில் சந்திச்சுட்டு வந்தாங்க. அவங்க மீட் பண்ண வீடியோஸை காட்டினாங்க. அதில் அவ்வளோ ஜாலியாக அன்பாக அவங்க கூட பழகிறாரு. இவங்க கூட தயங்கி பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆனால் தளபதி இறுக்கமாக தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. சரி, கேமராக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணாதான் பேர் கிடைக்கும்னு செய்கிறாரோன்னு நினச்சேன். அதுக்கு என் நண்பர்கள் சொன்ன பதில், கேமராவுக்கு பின்னாடி இதை விட பல மடங்கு அன்பு காட்டுறாரு. உங்கள் குழந்தை நல்லா இருக்கா, என் மனைவி பேரை சொல்லி சிஸ்டர் நல்லா இருக்காங்களா, உங்கள் ஃப்ரெண்ட் லாஸ்ட் டைம் வந்தாரே அவர் இந்த தடவை வரலையான்னு எல்லாமே டீட்டெயில்டாக கேட்குறாரு. நாம் ஏதாவது பேசணும்னா பொறுமையாக லிசன் பண்ணுறாரு. அதுக்கு பதிலாக அவர் ஜாலியாக ரொம்ப அன்பாக நம்மக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மனசார பாராட்டினாங்க. 2 மணி நேரம் ஒத்தையாளா நின்று மாணவர்களை கூப்பிட்டு அவங்களோட போட்டோ எடுத்து ஒரு ஹேட்டர் கூட இல்லாம தயக்கம் கூட இல்லாம அங்கேயே நின்று சாப்பிட போது ஒரு 10 நிமிஷம் கேட்டு போனேன். அந்த பொறுமை, மற்றவர்களை மதிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு எனக்கு தெரிந்த தற்கால தலைவர்களில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சினிமா துறை நண்பர்கள், அரசியல் விஐபிஸ், இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் நான் ஒரு விஐபிங்கிற ஒரு சின்ன எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் தமிழ் சினிமாவோட மெகா ஸ்டார், ஒரு கட்சி தலைவராக இருந்தும் கூட எந்தவித எண்ணமும் இல்லாமல் நம்மளில் ஒருவர், எ சிம்பிள் காமன் மேன், நம்ம தளபதி. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். இன்றைய தளபதி சின்ன குழந்தைய கேட்டால் கூட இதை சொல்லும். காமராஜரை கொள்கை தலைவராக டிவிக்கு முன்னிறுத்துகிற காரணத்தினாலேயோ இல்லை இப்போ சமீபத்தில் கல்வி விருதுகள் அவங்க கொடுத்த காரணத்தினால மட்டுமே இதை நான் சொல்லலை. ஏன் தளபதி விஜயை இப்படி என்னை யாரும் கூப்பிடாதான்னு மக்கள்கிட்ட அன்பாக சொல்லியிருக்காரு. நான் ஆழமாக போய் விசாரித்தேன், இந்த கல்வி விருதுகளை இந்த வருஷம் தான் கொடுக்குறாங்களா இல்லை எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு. பல வருடங்களுக்கு முன்பே நற்பணி மன்றம் எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தே ஒவ்வொரு வருடமும் கல்வி விருதுகள் கொடுத்துட்டு தான் வராங்க. ஒவ்வொரு மாணவனுக்கும், இளைய சமுதாயத்துக்கு அவங்க படிப்புக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறது முக்கியம்தான். ஆனால் அதோட முக்கியம் அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஊக்கம், மோட்டிவேஷன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றி ஹானர் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. கஷ்டப்பட்டு படித்து மருத்துவ படிப்பில் 3 டிகிரியை மெரிட்டில் வாங்கின மாணவனாக இதை நான் சொல்கிறேன். ஒரு மாணவனுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் மோட்டிவேஷனும் தான். நல்ல மார்க் வாங்கின மாணவர்களை
கூப்பிட்டு அவர் கையால் பரிசு கொடுத்து அவ்வளோ பெரிய அரங்கத்தில் பாராட்டும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம், மோட்டிவேஷன், அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறனா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு. இதை மக்கள் நாம தான் முடிவு பண்ணணும். ஜனநாயகன், மக்களோட நாயகன். இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்போவோ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜனங்களின், மக்களின் நாயகன். இப்போ தான் அதை பற்றி பேசணும். நம்மளில் ஒருவர், எ சிம்பிள் காமன் மேன் அமங் ஆல் ஆஃப் அஸ். மக்களுக்கான ஒரு நாயகன். மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. ஒரு லீடருக்கான எல்லா தகுதியும் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் அவர் செய்கிறாரு. அதை பார்த்துட்டு அவர் தொண்டர்களும் ரசிகர்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரூட்ஸ்ல இருந்து வராரு. மாணவர்கள், குறிப்பாக யங்ஸ்டர்ஸை பற்றி ரொம்ப கன்சர்ன்டா இருக்காரு. பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கு. அதனாலதான் கோயம்புத்தூரில் மிக திரளான மக்கள் கூட்டம் ஏன் வந்தது, மதுரையில் மிக திரளான மக்கள் கூட்டம் தன்னியல்பாக ஏன் வருகிறது என்றால், இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டமா? குடிக்க சாராயமும் கடிக்கு கருவாடு கொடுத்து லாரி ஏற்றி வந்த கூட்டமா? இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். ஒவ்வொருத்த முகத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார். பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை, அந்த ஊதியத்தை உதறிட்டு இங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நாம் எல்லாரும் எதுக்காக ஏங்குறோம்? பணத்தை சார்ந்த அரசியல் இல்லாமல் மக்கள் மனதை சார்ந்த அரசியல் வேணும் தானே. அதை தளபதி விஜய் அவர்களால் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்புங்க. ஒரு மேடையில் மென் மே கம் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர்னு சொன்னார். அது அவர் பதவியிலே இருக்கணுங்கிற ஆசையில் சொல்லலை, மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற பேராசையில் சொன்னார். அந்த பேராசை இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம விஜயண்ணா வில் கோ ஆன் ஃபார் எவர் அண்ட் எவர். அதுக்கு நாம் எல்லாரும் அவர் பின்னாடி துணையாக நிற்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா நான் வரேன். நடிகர் விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, தளபதி விஜயோட கட்சியில் இருக்கவங்க மட்டுமே இல்லை, ஒரு நல்ல மனிதனை தலைநோக்கணும்னு நினைக்கிற எல்லா நல்ல உள்ளங்களும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Men may come, men may go, but I go on forever. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர்.